மீனா மஹால் கீஃபர் ஜெயின் நடிச்ச படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ பேரு ராஃபி, ஹீரோனி பேரு லூனா. எடுத்த உடனே ஹீரோ ஸ்கூல்ல இருக்க கார்டன்ல பூச்செடிய வச்சிட்டு இருக்காரு. அத மாடியில இருக்க ரெண்டு பொண்ணுங்க பாக்குறாங்க. அதுல ஒருத்தி அவன் மத்தவங்க கூட பழகாம இந்த செடிங்க கூட தான் பழகிட்டு இருக்கான்னு சொல்றா. அதுக்கு இன்னொருத்தி கியூட்டா இருந்து என்ன பிரயோஜனம், வியர்டா இருக்கான், வேஸ்ட்னு சொல்றா. அதுக்கு இவ ஒரு நாள் அவன் பிளாசால பூக்களை வித்துட்டு இருக்கிறத பார்த்தேன், அந்த அளவுக்கு ஏழையான்னு கேக்குறா. ஒருவேளை சைடு வருமானத்துக்காக பூக்களை விக்கிறானோன்னு பேசிட்டு இருக்க அப்ப அங்க வந்த லூனா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் ரூம்ல இருந்து பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா. உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் லூனா ராஃபிய பாக்க, ராஃபிய நிமிந்து லூனாவை பாக்குறான். அவன் பார்த்த உடனே லூனா அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததா ஆர்ட் கிளப்ப காமிக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு லூனா தான் பிரசிடென்ட். ஸ்கூல் டைம் முடிஞ்சதுனால பசங்க எல்லாம் ஏதேதோ காரணம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதை கேட்ட லூனாவும் நீங்க எல்லாம் போங்க, மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ராஃபி கொஞ்சம் பூக்களை செக்யூரிட்டி கொடுத்து அதை அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொல்றான். இவரு பேரு டான். பூவை பார்த்த டான், பர்ஃபெக்ட் டைம் ராஃபி, நாளைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, பூவை கொடுத்து என் ஒய்ஃப அசத்திடுறேன்னு சொல்றாரு. ராஃபி அவருக்கு வாழ்த்து சொல்ல, அப்ப டான், உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல நீ காதலிக்கிற பொண்ணுக்கு இந்த பூவை கொடுக்கலையான்னு கேட்க, எனக்கு யாரும் அப்படி இல்ல, நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலன்னு ராஃபி சொல்ல, அப்ப லூனா வந்து டான் கிட்ட ஆடிட்டோரியம் சாவி கேக்குறா. லூனா பார்த்த டான், நீ இன்னும் வீட்டுக்கு போகலையாமா, ஸ்கூல்லயா இருக்கன்னு கேட்க, இன்னும் வேலை முடியல, சாவியை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராமுக்காக ஸ்டேஜ ரெடி பண்ணிடுவேன்னு சொல்றா. ஆக்சுவலா ராஃபியும் லூனாவும் ஒரே கிளாஸ் தான். அப்போ சாவியை கொடுத்த டான் ராஃபிய லூனாக்கு உதவி பண்ண சொல்லி அனுப்புறாரு. அடுத்ததா ஆடிட்டோரியத்தை காமிக்க, லூனா டீச்சர்ஸ் டேக்காக வாலை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. எழுத்துக்களை ஒட்ட போறப்போ அது ஒட்டாம கீழே விழுந்துருது. அதனால அவ ஏனில இருந்து கீழே இறங்கி அந்த எழுத்தை எடுக்கிறா. இந்த பக்கம் உதவி பண்ண வந்த ராஃபி சும்மா சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப லூனா கிட்ட உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்க, நீ வீட்டுக்கு போகாம ஸ்கூல்ல என்ன பண்றன்னு அவ கேட்க, எங்க வீட்டோட கேட்ட பூட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்றான். ஏன் தட்டக்கூடாதான்னு கேட்டுட்டு அவ மறுபடியும் அந்த எழுத்தை ஒட்ட போக அது ஒட்டாம மறுபடியும் கீழே விழுந்துருது. அதை பார்த்த ராஃபி போயிட்டு அதை எடுத்து லூனா கிட்ட கொடுக்க, அதை வாங்கின லூனா ஏனில ஏறா. கால் வழுக்கி ராஃபி மேலேயே விழுந்துடுறா. எதுக்குடா வம்புன்னு ராஃபி மறுபடியும் உட்கார்ந்த இடத்துல போய் உட்காந்துக்க, அப்ப லூனா சும்மா அங்க உட்கார்ந்து இருக்காம கீழே இருக்க எழுத்துக்கள்ல டபுள் சைட் டேப் போட்டிருப்ப, அதுல இருக்க டேப்பை எடுத்துட்டு கூடுன்னு சொல்றா. ராஃபியும் டேப்ல இருந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு ஒவ்வொரு கேரக்டரா லூனா கிட்ட கொடுக்க வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியுது. அடுத்ததா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப லூனா, உன் வீடு எங்க இருக்கு, ஒரே வழியில இருந்தாக்க ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம்னு சொல்றா. இந்த நேரத்துல என்னால வீட்டுக்கு போக முடியாது, அதனால ராத்திரி முழுக்க இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட லூனா தூங்கி எழுந்திருச்சு குளிக்காம பள்ளி தைக்காம அப்படியே கிளாஸுக்கு வருவியான்னு கேட்க, ஏன் என் மேல மோசமா ஸ்மெல் அடிக்குதான்னு அவன் கேட்க, உடனே லூனா அவங்களோட ஆர்ட் கிளப் சாவி எடுத்து கொடுத்து, எங்க ஆர்ட் கிளப்புக்குள்ள ஷவர் இருக்கு, நல்லா குளிச்சுட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா கிளாஸுக்கு வான்னு சொல்றா. ராஃபியும் சாவிய வாங்கிக்க, எங்க டூத் பிரஷ் மட்டும் யூஸ் பண்ணாத, நாளை காலையில சாவி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு லூனா வீட்டுக்கு கிளம்பிடுறா. ராஃபியும் விடிய காலையிலேயே ஆர்ட் கிளப்புக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கார்டனுக்கு போய் ஒரு பூவை பறிச்சுக்கிட்டு கிளாஸுக்கு வரான். கிளாஸுக்கு வந்தவன் தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துல வந்த லூனா அவன் தலையை தொட்டு பார்த்துட்டு, வாவ் குளிச்சுட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்றா. நீ சீக்கிரம் வந்துட்ட போல இருக்குன்னு அவன் சொல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பேக்கரியில பன்னெல்லாம் சீக்கிரமா காலி ஆயிடும், அதை வாங்கறதுக்காக தான் சீக்கிரமா கிளம்பி வந்த, சாப்பிட்டியான்னு கேட்டவ அவன் பதில கூட எதிர்பார்க்காம ஒரு பன் எடுத்து சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் வாயிலே திணிக்கிறா. அடுத்ததா ரெண்டு பேரும் பன்ன சாப்பிடுறாங்க. அப்ப லூனா ராஃபிக்கு அந்த பக்கமா கிடக்குற பூவை பார்த்துட்டு அது ஒண்ணுதான்னு கேட்க, உடனே ராஃபி அதை எடுத்து, நான் இதை வீட்டுல வைக்கலான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறிச்சுட்டு வந்தேன், உனக்கு வேணுமான்னு கேக்குறான். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு இவ கேட்க, எனக்கு தெரியாது, உன் வீட்டுல பிளவர் வாஷ் இல்ல வேற எதுலயாவது வைக்கலாம்ல, வேண்டானா வீடு பரவாயில்லன்னு சொல்ல, அப்ப கிளாஸுக்கு ரெண்டு பொண்ணுங்க வர, உடனே லூனா பன் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறா. அடுத்ததா ராஃபி கார்டன்ல போய் பூக்களை பார்த்துட்டு இருக்க, அவனை பார்த்த லூனா முதல்ல போயிடுறா. கொஞ்ச தூரம் போனவ என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்பி போய் ராஃபி கிட்ட பேசுறா. அப்ப ராஃபி 3 ஒயிட் ரோஸ் எடுத்து லூனா கிட்ட கொடுக்க, எதுக்குன்னு கேக்குறா. எந்த காரணமும் இல்ல, சும்மா தான் கொடுக்கறேன்னு சொல்ல அவளும் வாங்கிக்கிறா. மறாவது நாளே லூனா நேத்து ஜெஃபி 3 ஒயிட் ரோஸ் கொடுத்தான் இல்லையா, அதை கலரா மாத்தி அவன்கிட்டயே கொடுக்கறா. பெயிண்ட் பண்ணியான்னு அவன் கேட்க, ப்ளூ டைல ஸ்டெம்ம வச்சாக்க பூ இந்த மாதிரி கலர் மாறிடும் சொல்றா. அதை கேட்ட ராஃபியும் ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்த முறை வேற கலர் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பூவை திருப்பி அவகிட்டயே கொடுக்க, அது உனக்குன்னு சொல்றா. நான் இத உனக்கு கிஃப்டா கொடுத்தேன், ஆமா இப்ப அது உனக்கே சொந்தம் சொல்லிட்டு லூனா போயிடுறா. அடுத்ததா ரெண்டு பேரும் ஆடிட்டோரியத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப லூனா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு ஒருத்தி பாய் ஃப்ரெண்ட் தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டே 10 செல்ஃபி எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்கான்னு ராஃபி கிட்ட சொல்லிட்டு அழறப்போ, எதுக்காக இந்த மாதிரி செல்ஃபி எடுத்து போடணும் எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றா. அப்ப ராஃபி,
லூனா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க, நீ என்ன விரும்புறியான்னு இவ கேட்க, காதலிக்கட்டுமான்னு இவன் கேட்க, நம்ம காதலிக்கணுமா, அதான் 2 பேரும் ஒன்னா இருக்கமே, அது போதாதான்னு கேக்குறா. அதை கேட்ட ராஃபி சந்தோஷமா உண்மையா சொல்றேன்னு கேட்க, அதுக்கு லூனா, இங்க பாரு, நாம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் இருந்தா போதும், இதுவே நல்லா தானே இருக்கு, டிராமா இல்ல, அழுகை இல்ல, புரிஞ்சுதான்னு கேட்க, ராஃபியும் சந்தோஷமா புரிஞ்சுது மேம்னு சொல்றான். அடுத்ததா லூனா அவ வேலைய பார்க்க போயிட, ராஃபி அவ எஸ்ன்னு சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்ததா இந்த விஷயத்த டான் கிட்ட சொல்ல, அதுக்கு அவரு அவ எஸ்ன்னு சொன்னதுனால நீ அவளை விரும்புறத நிறுத்தணும்னு அர்த்தம் கிடையாது, கடவுள் எனக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுக்கறப்போ என் ஒய்ஃபை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அவளுக்கு காமிக்கணும்னு நினைப்பேன், நீயும் லூனா அவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு அவளுக்கு காமின்னு சொல்றாரு. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவளை சுத்தி ஒரு செவரை எழுப்பி வச்சிருக்கான்னு சொல்ல, அதுக்கு டான் நேரம் ஆக அந்த செவர் இடிஞ்சு விழுந்துரும், நீ முயற்சியை கைவிடாதன்னு சொல்றாரு. மறாவது நாள் லூனா போன மாசத்தை விட இந்த மாசம் 3 கிலோ வெயிட் குறைஞ்சதா சொல்ல, அதுக்கு ஒரு பூவை பரிசா கொடுக்கறான். அதுக்கு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட்ல 30க்கு 30 மார்க் வாங்கினதா சொல்ல, அதுக்கு வேற ஒரு பூவை கொடுக்கறான். மறாவது நாள் லூனா எதுவுமே சொல்லல. அப்ப ராஃபி ஒரு பூவை கொடுக்க, எதுக்குன்னு கேக்குறா. 2 மாசமா நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல, அதுக்காகன்னு சொல்றான். மறாவது நாள் லூனா ராஃபிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. இது வரைக்கும் ராஃபி லூனாக்கு பூ கொடுத்தான் இல்லையா, அந்த பூக்களை வச்சு ஏதேதோ செஞ்சிருக்கிறா. அதை பார்த்த ராஃபிக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, நான் கொடுத்தத எதுக்காக எனக்கே திருப்பி கொடுக்கறேன்னு கேட்க, நீ எனக்கு கொடுத்ததுனால அது எனக்கு சொந்தமாயிடுச்சு, அந்த பொருளை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் ஒரு ஆர்டிஸ்டா அதை மறு வடிவம் அமைச்சிருக்கேன், அதை உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கேன்னு சொல்றா. நீ அதை பண்ண தேவையில்ல, நான் உன்கிட்ட ரிட்டர்ன் கிஃப்ட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். நீயும் தான் ராஃபி, நீ எனக்கு பூக்களை கொடுக்காத, எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றா. நான் பார்த்து பார்த்து வளர்த்த பூவை உனக்கு கொடுத்து நீ எனக்கு ஸ்பெஷல்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன்னு சொல்றான். நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம அக்ரிமெண்ட் நீ நானும் எப்படி இருக்கமோ அப்படி இருக்கணும் தானே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு அவ கேட்க, உடனே ராஃபி ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். அப்ப லூனாக்கு அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணவ, அம்மா நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றா. அதுக்கு அம்மா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே லூனா வெளியே போய் பாக்குறா. பார்த்தாக்க அம்மா கேட்டுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. உடனே லூனா அம்மா கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, அம்மா இவகிட்ட 1000 ரூபாய் கேக்குறாங்க, எதுக்குன்னு இவ கேட்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்றாங்க, 1000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு யார் அந்த ஃப்ரெண்டுன்னு இவ கேட்க, யாரோ புலகன்னு சொல்றாங்க, அவரு அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டு போல இருக்கு, அது மட்டும் இல்ல அவன் கொஞ்சம் மோசமான ஆளு, பணத்துக்காக மட்டும்தான் அம்மா கிட்ட பழகிறவன் போல இருக்கு. அம்மா சொன்னதை கேட்ட லூனா, உங்களுக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, எதுக்காக மறுபடியும் அவனை பார்க்க போறீங்க, அவன் நல்லவன் கிடையாது, போகாதீங்கன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்ட அம்மா கோவப்படுறாங்க, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில இருந்த சந்தோஷமே போயிடுச்சு, உன்னை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு லூனாவோட மொபைல பிடுங்குறாங்க. அதை அடகு வச்சு பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இவ போனை கொடுக்க மாட்டேங்கிறா. அம்மா வர்றதால கையில இருக்க போனை பிடுங்கிட்டு அவளை கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் லூனா கிட்ட வந்த ராஃபி லூனா ஓகேவான்னு கேட்க, அம்மா மேல இருந்த கடுப்ப ராஃபி மேல காமிக்கிறா. அவனுக்கு அவ நிலைமை புரியுது, எதுவும் சொல்லாம அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். நைட்டு 2 பேரும் லூனா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல லைட்டே எரியல, இதான் என் வீடு போன்னு இவ சொல்ல, உன் கூட யார் இருக்கான்னு இவன் கேட்க, யாரும் இல்லன்னு சொல்றா. அப்பா எங்கன்னு கேட்க, அப்பா இல்லன்னு சொல்றா. உன் கூட வேற எந்த ரிலேட்டிவ்ஸும் தங்கி இல்லையான்னு கேட்க, நான் தனியா இருக்கிறது புதுசு இல்ல, என் அம்மா எப்பவும் இப்படிதான், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. உனக்கு ஓகேனா நான் கம்பெனி கொடுக்கட்டுமான்னு இவன் கேட்க, அடுத்ததான் 2 பேரும் லூனா வீட்டுக்குள்ள இருக்காங்க. கிச்சனுக்கு போன ராஃபி கிச்சன்ல இருக்க பொருட்களை செக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கா, உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்க, தெரியாது நீயே பாருன்னு இவ சொல்ல, அவனும் ஃப்ரிட்ஜ திறந்து பாக்குறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுவுமே இல்ல. அடுத்ததா இவகிட்ட வந்துட்டு, உன்கிட்ட போன் இல்ல, என் போனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் போனை கொடுக்கறான். உன்னோட இன்பாக்ஸ பாத்துட்டா என்ன பண்ணுவேன்னு இவ கேட்க, மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, நான் நல்ல பையன் சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போறான். அப்ப இவ ராஃபி உண்மையாவே என்ன காதலிக்கிறியான்னு கேட்க, ஆமா என்ன ஆச்சுன்னு இவன் கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்து உட்கார, உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறியா இல்ல நான் உன்னோட டிஸ்ட்ராக்ஷனானு கேக்குறா. எதுல இருந்து டிஸ்ட்ராக்ஷன் இவன் கேட்க, உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையில இருந்து நீ வீட்டுக்கு போகாம இருக்கே அதுல இருந்து. டான் ஏற்கனவே ராஃபிய பத்தி எல்லாத்தையும் சொன்னதா சொல்றா. என்ன விஷயம்னா, ராஃபிக்கு அம்மா அப்பா இல்ல, இறந்து போயிட்டாங்க, ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்கிறாங்க. செலவுக்காக அவங்க கிட்ட பணம் கேட்க கூடாதுன்றதுக்காக டெய்லி ராத்திரி மாலுக்கு பிளாசாக்கு போயிட்டு பூக்களை விற்பான். அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக ஸ்கூல்லயே ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவான். அவனோட சொந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு பயந்துதான் லூனாவை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்றானோன்னு கேக்குறா. அப்ப ராஃபி இதே கேள்விய லூனா கிட்ட கேட்க, அவ தயக்கமே இல்லாம ஆமான்னு சொல்றா. அதை கேட்ட இவன், நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அதாவது லூனா அவ வாழ்க்கையில இருக்க பிரச்சனையில இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக இவனை யூஸ் பண்ணா பரவாயில்லன்னு சொல்றான். அதுக்காகவாவது நான் யூஸ் ஆகுறானே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்றான். அதை கேட்டு லூனாக்கு கோவம் வந்துருது. அவனை கண்ணா
பின்னான்னு திட்டுறா. நீ எனக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒன்னு பண்ற, அதுக்கு பதில் எதுவும் கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்ற. ஏன்டா எதையும் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏதாவது கேளு லூனா, என்னோட எஃபர்ட்டுக்கு மேட்சா ஏதாவது பண்ணுன்னு சொல்லு. இல்லனா லூனா, உண்மையிலே நீ என்ன காதலிச்சின்னா எதுக்காக அதை வெளிக்காட்டுறதுக்கு பயப்படுறன்னு கேளு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடான்னு கத்துறா. அதுக்கு இவன் சிம்பிளா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா, நான் உன்னை இழக்க விரும்பல. எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. நீ கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது போதும்னு சொல்றான். அதுக்கு லூனா, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு ராஃபி, என் அம்மா அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. என் அண்ணனும் அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஹை ஸ்கூல் படிப்ப முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நான் பாத்துப்பேன். அதுக்கு மேலயும் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் வீட்டுக்கு போறத ஏன் வெறுக்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா வீட்டுல இருக்கப்போ அப்படிதான் தோணுதுன்னு சொல்றான். உன் கூட இருக்கிறப்ப மட்டும்தான் தனிமையை ஃபீல் பண்ணது கிடையாது. அதை வச்சு சூதாட சொல்றியா? உன்கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ண சொல்றியா? நீ என்னோட எஃபர்ட்டை கண்டுக்காம இருக்கிறத பத்தி கவலை கிடையாது. உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையில இருந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உதவுறன்னா அதுவே எனக்கு போதும். அவன் சொன்னதை கேட்ட லூனா உடனே அவன் ஷர்ட் எடுத்து கொடுத்து சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணு, உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்றா. ஏன்னு அவன் கேட்க அவ பதில் சொல்லல. அடுத்ததா 2 பேரும் ராஃபி வீட்டுக்கு போறாங்க. கேட்டு பூட்டி இருக்கு. நீ வீட்டுக்கு வராதப்போ எதுக்காக கேட்டை பூட்டினாங்கன்னு கேட்க அண்ணனும் அக்காவும் 6 மணிக்கே தூங்க போயிடுவாங்களாம். காலையில 3 மணிக்கு எழுந்திருச்சாதான் ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு கரெக்டா இருக்குமா. இவன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு லேட்டா தான் வருவானா, அதனாலதான் கேட்டை பூட்டிட்டு தூங்க போயிடுவாங்களாம். அப்ப உன்கிட்ட சாவி இல்லையான்னு இவ கேட்க தொலைச்சிட்டதா சொல்றான். அப்ப டூப்ளிகேட் போட வேண்டியது தானே, நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. கேட்டை ஓபன் பண்ணாக்க கிரீச்சுன்னு சத்தம் போடும். அப்படியே உள்ள போனாக்க மெயின் டோரை தட்டணும். நான் அவங்க தூக்கத்தை கலைக்க விரும்பல. தினமும் அவங்க விடிய காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் போய் தூங்குனாக்க ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் இல்லையா, அதனால குளிச்சுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு டான் கூட பேசிட்டு இருப்பேன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட லூனா செவரேறி உள்ள குதிக்க வேற வழி இல்லாம ராஃபியும் செவரேறி உள்ள குதிக்கிறான். அடுத்ததா லூனா போயிட்டு கதவை தட்ட பின்னாடியே வந்த ராஃபி அவளை தடுக்கிறான். இருந்தாலும் லூனா விடுறதா இல்ல. அவன் கையை தட்டி விட்டுட்டு கதவை தட்ட தூக்கம் கலைஞ்சி அக்கா வந்து கதவை திறக்கிறா. வெளியே நிக்கிற ராஃபிய பார்த்துட்டு, ராஃபி என்ன இதெல்லாம், ராத்திரி 11 ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி கதவை தட்டுறன்னு கேட்க, அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் லூனா நிக்கிறதையே பாக்குறா. யார் இந்த பொண்ணுன்னு கேட்க ராஃபி என்ன சொல்றது தெரியாம முழிக்க, லூனாவே நான் ராஃபியோட கேர்ள் ஃப்ரெண்டு, உங்க தம்பி கேட்டோட சாவியை தொலைச்சிட்டான்னு சொல்ல, டூப்ளிகேட் சாவியை போட்டுக்க வேண்டியதானு அவங்க கேட்க, பாத்தியா இதானே உன்கிட்ட நானும் சொன்ன லூனா அக்கா கிட்ட ராஃபி பூ வைக்கிறது, நைட்டு முழுக்க கேட்டுக்கு வெளியே நிக்கிறதுன்னு எல்லா உண்மையும் அக்கா கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்ட அக்கா, ராஃபி பூ விக்கிறியா, நாங்க தான் ஏற்கனவே உனக்கு அலவன்ஸ் கொடுக்கறமே, பத்தலையான்னு கேட்க, சில சமயத்துல ஸ்கூல்ல ஏதாவது பொருள் வாங்க சொன்னாக்க பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றான். எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலன்னு அண்ணன் கேட்க, அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். மேற்கொண்டு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் வீட்டுக்கு வரப்போ வீடு பூட்டி இருக்கும், அப்படியே திறந்திருந்தாக்க சாப்பாடு இருக்காது. எனக்கு புரியுது, நீங்க பிஸியா இருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க. நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. மேற்கொண்டு உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா படிப்பேன். என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். உடனே அண்ணன் எழுந்திருச்சு ராஃபி பக்கத்துல உட்கார்ந்து, இங்க பாரு ராஃபி, நீ எங்களுக்கு பர்டன் கிடையாது, நீ எங்களோட சின்ன தம்பி, அந்த மாதிரி நினைக்காதன்னு சொல்றாரு. அடுத்ததா அக்கா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க நடந்திருந்தா மன்னிச்சிரு, இனி அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அவங்க 3 பேரும் ஃபீல் பண்றத பார்த்து லூனாக்கே கண் கலங்கிடுது. மறுநாள் ராஃபி தூங்கி எழுந்திருச்சு வெளியே வர அக்கா அவனுக்காக சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போக அண்ணா அவனுக்காக 2 பக்கமும் திறக்கிற மாதிரி டோர் லாக்க மாத்திரன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அடுத்ததா ராஃபி ஸ்கூலுக்கு போக இவன் வரதுக்கு முன்னாடியே லூனா கிளாஸுக்கு வந்துட்டா. ராஃபிய பார்த்தவ பூ எடுத்துட்டு வரலையான்னு கேட்க, இன்னைக்கு ராஃபி பூ கொண்டு வரல, சும்மா தான் விளையாட்டு கேட்டேன்னு சொல்றா. உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ராஃபி கேட்க, அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிறாங்களாம். அம்மா வீட்டுல இல்லாத சமயத்துல லூனா அவ ஆன்டி வீட்டுல தங்குவேன்னு சொல்றா. அடுத்ததா 2 பேரும் தனியா போய் பேசுறாங்க. அப்ப லூனா, உனக்கு என்ன பண்ணணும், கைய பிடிச்சுக்கணுமா, கப்பிள்ஸா போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடணுமா, கிஸ் பண்ணணுமான்னு கேக்குறா. நான் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டேன்னு இவன் சொல்ல, அதனாலதான்ப்பா நாம இப்போ பேசிட்டு இருக்கோம், எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நான் என்ன பண்ணணும், நீ கேக்குற எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லல, என்னால கொடுக்க முடிஞ்சத கொடுப்பேன், கொடுக்க முடியலன்னா சொல்லிடுவேன்னு சொல்றா. அப்ப ராஃபி லூனா கைய கோத்துட்டு பப்ளிக்ல இந்த மாதிரி போகலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவ ஒத்துக்கிறா. அடுத்ததா சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. வேணும்னா நாம 2 பேரும் ஒன்னா இருக்க வீடியோ போட்டோஸ போஸ்ட் போடு, ஸ்டோரி போடுன்னு சொல்றா. அடுத்ததா பப்ளிக்ல கிஸ் பண்ணலாமா, அதுவும் கண்ணத்துலன்னு சொல்ல, அதுக்கு இவ மத்தவங்க அட்டென்ஷனை ரொம்ப ஈர்க்க வேண்டாம், வேணும்னா பிரைவேட்டா கிஸ் பண்ணிக்கோ, நான் அதை மறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிட்டு போயிடுறா. உடனே ராஃபி இன்னொன்னு கொடுன்னு அவளை துரத்த இவ ஓடுறா.
அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா காதலிக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே கைய கோத்துக்கிட்டு நடக்கிறாங்க. அத மத்த பசங்க எல்லாம் வாய பொளந்து பாக்குறாங்க. அடுத்ததா ரெண்டு பேரும் ஆர்ட் கிளப்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அத பார்த்த மத்த பசங்க எல்லாம் நாங்க மிச்ச வேலையை பாத்துக்கிறோம், ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிடுறாங்க. அடுத்ததா ராஃபி பூக்களை பறிச்சிட்டு இருக்கான். அத பார்த்த லூனா எனக்குன்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்ல, கண்டிப்பா உனக்கு கிடையாது, விக்கிறதுக்காகன்னு சொல்றான். உன் அண்ணன் தான் பூ விற்க கூடாதுன்னு சொன்னானே, எதுக்காக மறுபடியும் அந்த வேலையை பார்க்க போறேன்னு இவ கேட்க, உனக்கு போன் வாங்குறதுக்காக. சீப்பான போனு தான், தப்பா எடுத்துக்காத. ஆன்லைன்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் போனை பார்த்தேன், 5000 ரூபாய் தான். அதை யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ஆன்லைன்ல அதெல்லாம் போடலான்னு சொல்றான். அப்ப கால் பண்ண மாட்டியான்னு இவ கேட்க, அதுக்கும் தான் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்காக இதெல்லாம் பண்ணணும்ல, இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்ததா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூக்களை விக்கிறாங்க. ரெண்டு பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா போக 2 மாசம் ஓடி போயிடுது. அப்ப லூனா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இவன் ஏன்னு கேட்க, அப்படியே கட் பண்ணி சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்காக இவங்க கிளாஸ்ல இருந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கிளாஸ் பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. கிளாஸ் பிரசிடென்ட் எழுந்திருச்சு ராஃபியையும் அவனுக்கு ஜோடியா வேற ஒரு பொண்ணையும் தேர்ந்தெடுக்கிறான். அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்றா. அப்ப லூனா நான் கலந்துக்கிறேன்னு சொல்ல, ராஃபிக்கு ஜோடியா அவளை போடுறாங்க. லூனாக்கு டான்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது. சொல்லி கொடுத்தாலும் சரியா ஆட மாட்டேங்கிறா. அடுத்ததா எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்கறாங்க, அதுவும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறா. இந்த மாதிரி சிம்பிளா பண்ணாத, நல்லா பண்ணுன்னு கிளாஸ் பிரசிடென்ட் சொல்லி கொடுக்கறான். அதுக்கு லூனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுல கடுப்பான கிளாஸ் பிரசிடென்ட் அவளை கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். உன்னால நாங்க தோக்க போறோம்னு சொல்ல, அதுக்கு லூனா அவதான் ஜாயின் பண்ணவே இல்லையே, அதனாலதான் நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்ல, அவ அவங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் தான் சொன்னா. இப்ப அவ தயாரா இருக்கா, உன்னாலதான் அவளால கலந்துக்க முடியலன்னு சொல்ல, அந்த இடத்துல ராஃபியால எதுவுமே சொல்ல முடியல. அதனால லூனா கோச்சுக்கிட்டு போயிடுறா. பின்னாடியே போயிட்டு ராஃபி சமாதானப்படுத்த பாக்குறான். பட் லூனா அதை கேட்க மாட்டேங்கிறா. அவன் இவ்வளவு தூரம் என்ன திட்டுறான், நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு கேட்க, என்னால என்ன சொல்ல முடியும், உனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா நானும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலன்னு சொல்றான். அதுக்கு லூனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. வேண்டாம் நீ கலந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறா. மறாவது நாள் லூனா ஸ்கூலுக்கு வரல. ஆனா அவ காம்படிஷன்ல இருந்து விலகிடுறேன்னு கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. அதனால லூனாக்கு பதில் ஏற்கனவே ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவளை ராஃபிக்கு ஜோடியா போடுறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே ராஃபி லூனா அப்பாக்க வீட்டுக்கு போறான். அப்பதான் லூனா ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ராஃபியும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறான். அதுக்கு லூனா, நீ தனியா இருந்தப்போ நல்லா இருந்த, நாம ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டோம் பாரு, இதே கண்டினியூ ஆச்சுன்னா சரியா இருக்காது, நாம பெரியதான் நல்லதுன்னு சொல்றா. இவனும் அவளை வற்புறுத்தல, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வந்துடுறான். அடுத்ததா ப்ரோக்ராம் நடக்கிற நாளும் வருது. பிராக்டிஸ் பண்ண எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஜட்ஜஸ் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. ராஃபி டர்ன் வரப்போ ராஃபி அந்த கேள்விக்கு சூப்பரா பதில் சொல்றாரு. மறைஞ்சிருந்து லூனாவும் அதை பாக்குறா. அடுத்ததா அந்த வருஷத்தோட கடைசி நாள் வருது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா லூனா மட்டும் ரொம்ப டல்லா உட்கார்ந்துருக்கா. அப்ப பிரின்சிபல் ராஃபியை கூப்பிட்டு, அவன் கார்டன் வச்சிருக்கான் இல்லையா, அதுல இருந்து அவனுக்கு வேணும்னா சில பூச்செடிகளை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றாங்க. அப்ப லூனா அதுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல, அடுத்ததா ரெண்டு பேரும் தேவைப்படுற செடியை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராஃபி லூனாவே பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லு பரவாயில்லன்னு சொல்ல, மறுபடியும் நாம ரெண்டு பேரும் காதலிக்கலாமான்னு அவன் கேட்க, நீ என்ன பாக்குறது இதான் கடைசி தடவைன்னு அவ சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியானவன் ஏன்னு கேக்குறான். ஸ்கூலை விட்டு நிக்க போறாளாம். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லன்னு சொல்றா. நான் கட்டுறேன், இதுக்கு முன்னாடி நாம சம்பாரிச்சோம்ல அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்றான். இவ வேண்டான்னு சொல்றா. ஆனா ராஃபி விட மாட்டேங்கிறான். என் அண்ணன் கிட்ட கடன் கேக்குறேன்னு சொல்றான். அதுக்கு இவ, பணம் மட்டும் பிரச்சனை கிடையாது, என் அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறானா, என் உதவி என் அம்மாக்கு தேவை, அதனால என் அம்மா கூட போய் தங்க போறேன். அடுத்த வருஷம் நல்லா படி, அடுத்த ஸ்பீச்சுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணு, ஃபேர்வெல்ல நல்லா பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த வருஷம் ஸ்கூலும் ஆரம்பிக்குது. லூனா சொன்ன மாதிரி ஸ்கூலை விட்டு போயிட்டா. ராஃபி நல்லா படிக்கிறான். அந்த வருஷம் ஸ்கூல் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறான். இன்னொரு பக்கம் படிப்பை விட்ட லூனா ஒரு கடையில வேலை பாக்குறா. இந்த பக்கம் இவ கஷ்டப்படுறதையும் அந்த பக்கம் அவன் நல்லா படிக்கிறதையும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், லூனா நல்லா வரைவா. இன்னொரு பக்கம் ராஃபிக்கு பிலிப்பைன்ஸ்ல இருக்க பெரிய யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்குது. இன்னொரு பக்கம் லூனா அம்மாவை அவங்க பாய் ஃப்ரெண்ட் காசு கேட்டு அடிக்கிறான். அதை பார்த்த லூனா அவ வாங்கின சம்பளத்தை அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட தூக்கி போட அவன் எடுத்துக்கிட்டு போயிடுறான். லூனா அம்மாவை சமாதானப்படுத்துறா. இந்த பக்கம் ராஃபி ரொம்ப சந்தோஷமா படிப்பை முடிச்சு கிராஜுவேஷன் வாங்குறாரு. இன்னொரு பக்கம் லூனா அம்மாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராஃபி காலேஜ்ல படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போறாரு. அங்க போனவர் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்றப்போ லூனா கொடுத்த கிஃப்ட பாக்குறாரு. உடனே அவளுக்கு கால் பண்ண, கால் அட்டன் பண்ணவ ராஃபின்னு தெரிஞ்சும் யாருன்னு கேக்குறா. அதுக்குள்ள என் நம்பரை டிலீட் பண்ணிட்டியா, நான் தான் ராஃபின்னு இவன் சொல்ல, தெரியாத மாதிரி ராஃபியா யோசிச்சு பாக்குற மாதிரி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, ஓ ராஃபி நீயான்னு கேக்குறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்
பண்றேன்னு சொல்றான். அடுத்ததா லூனாவை பார்க்க அவ வேலை செய்யற இடத்துக்கே வரான். அடுத்ததா ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப லூனா ராஃபி என்ன படிக்கிறான்னு கேட்க பாட்னி படிக்கிறதா சொல்றான். ஒருவேளை பாட்னி கிடைக்கலன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலான் இருந்தானா. எனக்கு அக்கவுண்ட்ஸே வராது, அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருன்னு சொல்ல அதை கேட்டு லூனா சிரிக்கிறா. அட்லீஸ்ட் நீ நினைச்சத படிக்கிறியே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்றா. அதுக்கு ராஃபி நீ மட்டும் இல்லனா ஹை ஸ்கூல்ல எதையும் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டேன், இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு காரணம் நீதான்னு சொல்றான். அதை கேட்ட லூனா லாஸ்ட் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. பின்னாடியே போன ராஃபி அவளை தடுத்து உன் கூடவே இருக்கணும்னு சொல்றான். இவ அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு இவன் கேட்க நானே ஹால்ல தான் தூங்கிட்டு இருக்கேன், நானும் அங்க தூங்குறேன்னு இவன் சொல்ல கடுப்பாகிறா. வேற வழி இல்லாம ராஃபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்க அம்மாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் அடிச்சுக்கிறாங்க. அதை பார்க்க முடியாம ராஃபி போய் பாய் ஃப்ரெண்ட் தடுக்க அவன் ராஃபிய அடிக்க அதை பார்த்த லூனா அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் தலையிலேயே பிளவர் வாஷர்ல அடிச்சிடுறா. அடுத்ததா ராஃபி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வெளியே வந்துடுறான். அந்த டைம்ல பஸ் இல்ல, விடிய காலையில தான் பஸ். அதனால பஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப கூட ஆன்டி பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. அவன் ரொம்ப நல்லவன், என்ன முன்கோவம் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ராஃபி கடுப்பாயிடுறான். என்ன ஆன்டி வளர்றீங்க, அவன் எப்படிப்பட்டவன் வேணா இருக்கலாம், எப்படி லேடிஸ் அடிக்கலாம், நீங்க அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க நான் ஒரு சிங்கிள் மதர், உனக்கு இதெல்லாம் புரியாது, வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் தேர்ந்தெடுக்கிற பார்ட்னர் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, இருக்கிறவங்கள தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ராஃபி என்ன வளர்றீங்க, உங்க முட்டாள்தனமான முடிவால லூனா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாத்தீங்களா, நீங்க சுயநலம் பிடிச்சவங்க, பொறுப்பு இல்லாதவங்கன்னு சொல்ல கடுப்பான ஆன்டி பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுது. பின்னாடி சீட்ல தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்த லூனா இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. அப்போ ராஃபியும் ஆன்டி பின்னாடியே போயிட்டு ஆன்டி இந்த மாதிரி போக கூடாது, லூனாக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா, அதெல்லாம் உங்களால வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு இந்த லேடி நான் அவளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு வேணும்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாத்துக்கோ, அதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதன்னு கத்துறா. என்னால முடியும், ஆனா லூனா உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறா, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அப்போ அங்க வந்த லூனா ராஃபி போது நிறுத்துன்னு சொல்ல உங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவன் சொல்ல நீ அந்த இடத்துல இல்லன்னு அவன் சொல்ல உன்னை இந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு அவன் சொல்ல தயவு செஞ்சு இதுல எல்லாம் தலையிடாதன்னு இவன் சொல்ல அப்ப அம்மா அவன் சொல்றது சரிதாமா, நான் நல்ல அம்மாவே கிடையாது, உனக்கு வேற அம்மா கிடைச்சிருந்தா நல்லா வாழ்ந்திருப்ப, அம்மாவை மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. உடனே லூனா போய் அம்மாவை கட்டி பிடிச்சுக்க அம்மாவும் லூனாவை கட்டி பிடிச்சு அழறாங்க. அடுத்ததா பஸ்ஸ பிடிச்சு மூணு பேரும் லூனாவுடைய பழைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஆன்டி ராஃபி வீட்டுக்கு வாப்பா சமைக்கிறேன்னு சொல்ல இல்ல ஆன்டி நான் மணிலாக்கு போகணும்னு சொல்றாரு. சரிப்பா அப்புறம் வரப்ப வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஆன்டி உள்ள போயிட, அதாவது லூனா அம்மா உள்ள போயிடுறாங்க. அடுத்ததா லூனா ராஃபி பண்ண உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ராஃபியும் கிளம்பிடுறான். அப்ப லூனா ஓடி வந்து ராஃபிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறா. அடுத்ததா லூனாவும் அவ அம்மாவும் சமைச்சிட்டு இருக்கப்போ அவளுடைய அம்மா நான் ஏன் உன் அப்பா விட்டு பிரிஞ்சேன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. லூனாக்கு இந்த விஷயம் தெரியல. அப்ப அம்மாவே கதையை சொல்றாங்க. அம்மா முழுசா ஸ்கூல் படிப்பை முடிக்காதவங்க, ஒழுங்கா படிக்காதனால வெயிட்ரஸா வேலை பார்த்திருக்காங்க. லூனாவுடைய அப்பாவும் அம்மாவும் காதலிச்சிருக்காங்க. அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு அப்பா விட்டு பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம லூனா அப்பா வீட்டுல அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. இதுவும் இன்னொரு காரணம். அதே சமயத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சப்பதான் லூனா அம்மா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் லூனா அப்பாவுக்கு தெரியாது. அப்படியே கட் பண்ணி லூனா அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பெரிய பிசினஸ் மேன். லூனாவும் அவ அம்மாவும் லூனா அப்பாவை பார்க்க போறாங்க. அவரு தன்னோட எக்ஸ பார்க்கவே விரும்பல. ஒய்ஃப் பார்த்துட்டாக்க பிரச்சனை வரும்னு கிளம்புறாரு. அப்ப லூனா அப்பான்னு கூப்பிட அதுக்கப்புறம் தான் நிக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க அதுக்கு அம்மா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பிரெக்னெண்டா இருக்கனே தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ண விரும்பல, அதனாலதான் போயிட்டேன்னு சொல்றாங்க. சரி இப்ப எதுக்காக வந்திருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக இந்த உண்மையை சொல்றேன்னு கேட்க லூனா அவ அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு அந்த உரிமை இருக்குன்னு அம்மா சொல்ல அப்ப லூனா அப்பா நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, ஜஸ்ட் உங்க முகத்தை பார்த்து உங்க பொண்ணு நான் ஒருத்தி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப லூனா அப்பா ரொம்ப நல்லவர் போல இருக்கு, அவங்கள தடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல லூனா விட்ட படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு மறுபடியும் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல மாசம் மாசம் இவங்களுக்கு செலவுக்கு பணமும் கொடுக்கறாரு. உடனே லூனா ராஃபிக்கு வீடியோ கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றா. ராஃபியும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்ததா லூனா படிப்பை கண்டினியூ பண்ண அவளும் ராஃபியும் வீடியோ கால்ல பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஃபி படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை பாக்குறான். ஒரு நாள் லூனா பாக்குறதுக்கு ஸ்கூலுக்கு போறான். அவனை பார்த்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன உனக்கு காலேஜ் இல்லையான்னு கேட்க சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் காஸ்ட்லியான டிஷ் வாங்கி கொடுக்கறான். ரெண்டு பேரும் சாப்பிடுறப்போ ராஃபி சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல இவ என்னன்னு கேட்க
நாம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோமான்னு கேட்க இவளு சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றா. அப்ப ஏதோ மெசேஜ் வர அதை எடுத்து பாக்குறா. ராஃபி என்னன்னு கேட்க அவளுக்கும் ராஃபி படிக்கிற யூனிவர்சிட்டியில ஃபைன் ஆர்ட்ஸ்ல சீட் கிடைச்சிருக்கிறதா சொல்றா. அடுத்ததா லூனா ஸ்கூல் கிராஜுவேஷனை முடிக்க ஃபங்க்ஷனுக்கு லூனா அப்பாவும் வந்திருக்காரு. அவர் பக்கத்துல ராஃபி உட்காந்து நடக்கிறத வீடியோ எடுக்கிறான். அப்ப அவரு என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நீ தானான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்ல வருத்தப்படுறன்னு சொல்றாரு. ஏன்னு இவன் கேட்க லூனாவுடைய படிப்பை இவன் டிஸ்ட்ராக்ட் பண்றதா சொல்றாரு. பத்தாவதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில படிக்க போறாங்களா, லூனா இன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆவான்னு சொல்றாரு. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காதுன்னு ராஃபி சொல்ல பட் அவர் நம்பர்தான் இல்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூனாக்கு ஒரு காரை கிஃப்டா கொடுக்கறாரு. லூனா சந்தோஷப்பட்டு அப்பா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல அப்ப அவரு லூனா படிக்க போறா இல்லையா அந்த ஊர்ல அவ தங்கறதுக்காக சிங்கிள் பெட்ரூம் இருக்க பிளாட்ட வாங்கியிருக்காராம். அவ படிக்கிறப்போ எந்த வகையிலும் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாதுன்றதுக்காக தான் அந்த பிளாட்ட வாங்கி கொடுத்ததா சொல்றாரு. அடுத்ததா 7 வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. லூனாவை பாக்குறதுக்காக ராஃபி அவ பிளாட்டுக்கு போறான். அவன் கொஞ்சம் வருத்தமா இருக்கத பார்த்த லூனா என்னாச்சுன்னு கேட்க உனக்கு நான் படிக்கிற யூனிவர்சிட்டிலே சீட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாம ரெண்டு பேரும் போர்டிங்ல தங்க போறோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா தங்க முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறான். ஆனா என்ன பண்றது, என் அப்பா இந்த பிளாட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இதுவும் நல்லாதான் இருக்குன்னு சொல்றா. அடுத்ததா லூனா காலேஜுக்கு போறா. கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ ராஃபி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மீட் பண்ணலான்னு. லூனா மொபைல பாத்துட்டு இருக்க அத லெக்சரர் கவனிச்சுட்டு அவகிட்ட ஒரு கேள்வி கேட்க இவதான் கிளாஸ் கவனிக்கலையே, அதனால பதில் சொல்ல முடியாம அசிங்கமா போயிடுது. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு வெளியே போறப்போ நோட்டீஸ் போர்டுல ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலான்னு ஒரு நோட்டீஸ பாக்குறா. அதுக்கு மீட்டிங்கும் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான். அதே நேரத்துக்கு தான் ராஃபியும் அவளை மீட் பண்றதா சொல்லியிருப்பான். ஆனா இவ ராஃபிய மீட் பண்ண போகாம அந்த மீட்டிங்க்கு போயிடுறா. இன்னொரு பக்கம் ராஃபி அவளுக்காக காத்துட்டு இருக்கான். 6:30 மணிக்கு தான் அவ வெளியே வரா. ராஃபிய பார்த்த உடனே அவன்கிட்ட ஓடி போக நீ 5 மணிக்கு வரன்னு சொன்ன, மணி இப்போ 6 ஆகுதுன்னு சொல்ல மன்னிப்பு கேக்குறா. நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினேன், போன் பண்ணேன்னு ராஃபி சொல்ல உடனே லூனாவும் மொபைல் எடுத்து பாக்குறா. மொபைல சைலண்ட்ல போட்டிருந்ததுனால இவ கவனிக்கல. அடுத்ததா அவனை சமாதானப்படுத்தி சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போறா. சாப்பிடறப்போ ஆர்ட் கிளாஸ பத்தி ரொம்ப சந்தோஷமா ராஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்க அவன் அதை பெருசா எடுத்துக்கல. சிம்பிளா நைஸ்ன்னு சொல்றான். அவ்வளவுதானா, சரி இன்னைக்கு டியூஸ்டே தானே, நீ பார்ட் டைம் வேலைக்கு போகலையான்னு கேட்க வேலையை விட்டுட்டேன், அப்பதான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்றான். வீக்கெண்ட்ல ஒன்னா இருக்கலாம், டெய்லி ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்ல அவ அப்படி சொன்னது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சும்மா சொன்னேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக தான் ரிசைன் பண்ணேன்னு சொல்றான். அடுத்ததா வீட்டுக்கு போன ராஃபி லூனாக்கு நல்லா தூங்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். ஆனா அவகிட்ட இருந்து ரிப்ளையே வரல. அதனால ராஃபி நைட்டு முழுக்க சரியா தூங்கவே இல்ல. மறாவது நாள் லூனாவை பாக்கலான்னு போறான். ஆனா அவ ஆர்ட் கிளாஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கா. அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு பொண்ணு கிட்ட அவன் கொண்டு வந்த பூவை கொடுத்து அனுப்புறான். அந்த பொண்ணு பூவை கொண்டு போய் லூனா கிட்ட கொடுக்க யார் கொடுத்ததுன்னு கேக்குறா. தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்ல பூவை வாங்கின லூனா ராஃபியை தேடி போறா. ஆனா அவன் இவ வரதுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்போ அவங்கிட்ட இருந்து நீ பிஸியா இல்லனா மீட் பண்ணலான்னு மெசேஜ் வருது. அடுத்ததா லூனாக்கு உடம்பு சரியில்லாம போக ராஃபி அவளை போய் பாத்துக்கிறான். அடுத்ததா ஆர்ட் காம்படிஷன் நடக்குது. காம்படிஷனுக்கு ஜட்ஜா கலிபோர்னியால இருக்க ஃபேமஸ் ஆர்ட் காலேஜ்ல இருந்து ஒரு ப்ரொஃபசர் வராரு. அவரு லூனா பண்ண ஆர்ட்ட பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு பாராட்டுறாரு. அவரு மட்டும் இல்ல, இன்னும் சில ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. எல்லாரும் அங்க இருக்க ஆர்ட்ட பாக்குறாங்க. கடைசியில லூனாக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குது. அடுத்ததா செமஸ்டரும் முடியுது. லூனா அந்த செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கா. ஆனா ராஃபி 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில், மத்த சப்ஜெக்ட்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கான். அத பார்த்த லூனா ஏன்னு கேட்க உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு பணக்கார அப்பா கிடைக்கலன்னு சொல்றான். அதுல லூனா அப்செட் ஆயிடுறா. அதனால கோச்சுக்கிட்டு போறா. ராஃபி ஓடி போய் சமாதானப்படுத்த பார்க்க நாம 2 பேரும் ரொம்ப நேரம் ஒன்னா இருக்கிறது இல்ல, உன்னை இழந்துருவோன்னு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் என்னால சரியா படிக்க முடியலன்னு சொல்றான். ஆனா லூனா அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்கல. அதனால என்ன, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதே மாதிரி உனக்கும் இருக்கு. நாம 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நமக்கு சின்ன வயசுதான், இப்ப படிக்கலன்னா ஃபியூச்சர் என்ன ஆகுறதுன்னு கேக்குறா. நீதான் என்னோட உலகம்னு அவன் சொல்ல என்னால உன் வாழ்க்கை நாசமா போகுதுன்னா அது வேண்டாம், நான் யூஸ்ஃபுல் இல்லன்னு என்ன ஒதுக்குறியான்னு அவன் கேட்க அதுக்கு இவ ஒன்னு சொல்ல 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துருது. கடைசியில லூனா நாம கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம் சொல்லிட்டு போயிடுறா. 2 பேரும் பிரிஞ்சிருக்க கேப்ல லூனா வேற ஒரு ஆர்ட் அகாடமில படிக்கிறதுக்காக அப்ளை பண்றா. இப்படியே நாட்கள் கடந்து போட ஒரு நாள் ராஃபிக்கு போன் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்றா. அடுத்ததா 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அவளை பார்த்த உடனே ராஃபி மன்னிச்சிட்டு எப்படி இருக்கன்னு கேக்குறான். அப்ப லூனா போன மாசம் என் அப்பா கிட்ட பேசினேன், அவரு அமெரிக்கால இருக்க ஒரு அனிமேஷன் ஸ்கூல்ல என்ன சேர்த்து வர்றேன்னு சொன்னாரு, படிப்பை முடிக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நீ என்ன சொல்ற, உனக்கு பிடிக்கலனா நான் போகலன்னு சொல்றா. அதுக்கு ராஃபி என்ன திடீர்னு என்கிட்ட கேக்குற, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உன்னுடைய கனவுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு, உனக்கு படிக்கணும்னு ஆசை
இருக்குல்ல போன்னு சொல்றான். நான் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டேன்னா உன்னை ஒதுக்குறேன், உன் ஃபீலிங்ஸ பத்தியே நினைக்கலன்னு நீ ஃபீல் பண்ண கூடாதுல்ல, உன்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் எனக்கு வேணும்னு சொல்றா. உண்மையை சொல்லணும்னா உன்னை பிரிஞ்சிருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சரி எத்தனை வருஷம் படிப்புன்னு கேட்க அவ 4 வருஷம்னு சொல்றா. அதை கேட்ட ராஃபிக்கு தூக்கி வாரி போடுது. அது ரொம்ப லாங், என் முடிவு செல்ஃபிஷா தெரியலாம், இருந்தாலும் பரவாயில்ல நீ போகாத, எங்கேயே நல்ல அனிமேஷன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. உடனே லூனா இரு முடிவு அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போனை எடுக்க ராஃபி அவளை தடுத்து இரு, இது என்னோட ஒப்பீனியன் தான், உன்னோட ஒப்பீனியன் என்ன, உன் மனசு என்ன சொல்லுது, எனக்கு போகணும்னு ஆசைதான், அதுக்காக உன்னை விட முடியல, அப்படி நான் போனாக்க உன்னால 4 வருஷம் காத்துட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறா. காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும்னு அவன் சொல்ல, இதுக்கு முன்னாடி என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னியேன்னு அவ கேட்க, வேற வழி இல்லையே, வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். உடனே லூனா அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல போயிட இந்த பக்கம் ராஃபி எப்போ நான் தான் அட்ஜஸ்ட் பண்றவனா இருக்கிறேன்னு புலம்புறான். அவன் புலம்பல் லூனா காதலையும் விழுந்தது. உடனே அவ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா. உடனே அவனும் சரின்னு சொல்ல லூனா இவனை திட்டிட்டு போயிடுறா. ராஃபி விடுறதால பின்னாடியே போயிட்டு லூனா உன்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா, நான் நேர்மையா இருந்தாக்க உன்னால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்ல, அதுக்கு அவ ஒண்ணு சொல்ல 2 பேருக்குள்ள பெரிய ஆர்குமெண்ட் ஆயிடுது. ஆர்குமெண்ட் கடைசியில ராஃபி நான் இல்லாமலே உன் கனவு அடைஞ்சி நல்லா வாழ்னு சொல்றான். அதுக்கு லூனா ஃபியூச்சர்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உன்னை மட்டும் விரும்புற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறா. என்னதான் 2 பேரும் பிரிஞ்சாலும் ஒருத்தரை இன்னொருத்தர் நினைச்சு அழறாங்க. அடுத்ததா லூனா படிக்கிறதுக்காக கிளம்புறா. அப்ப அம்மா கிட்ட நான் இல்லாத சமயத்துல மறுபடியும் உங்க பாய் ஃப்ரெண்ட டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்கன்னு சொல்றா. அதுக்கு அம்மா கவலைப்படாத, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்கும் அன்பு கிடைக்க எல்லா தகுதியும் இருக்கு, அதுக்காக இந்த மாதிரி மோசமான ஆட்களை காதலிக்காதீங்க பிளீஸ்ன்னு சொல்ல அம்மாவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல சந்தோஷமா கிளம்புறா. ஏர்போர்ட்டுக்கு அவளை வழி அனுப்ப ராஃபி வரான். உன்னோட கனவு நினைவாகணும்னு வாழ்த்து சொல்றான். அதுக்கு அவளும் நீ பெட்டரா பண்ணு, அப்பதான் என்ன மாதிரி ஒடிஞ்சவங்கள உன்னால தேத்த முடியும்னு வாழ்த்து சொல்றா. இவனும் சரின்னு தலையாட்ட உன்னையும் பாத்துக்கோன்னு சொல்றா. சரின்னு சொன்னவன் அவளுக்கு கடைசியா ஒரு பூவை கொடுக்கறான். ஆனா அவ அதை வாங்காம இத பிளைட்ல எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா அந்த பூவை உயிருள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ராஃபியும் புரிஞ்சுது, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப லூனா ஓடி வந்து அவங்க கிட்ட இருக்க பூவை எடுத்துக்கிட்டு நான் இத தெரியாம எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறா. அப்ப ராஃபி மனசுக்குள்ளவே இதான் நானும் லூனாவும் ஃப்ரெண்ட்ஸா பிரிஞ்சிட்டோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்ல எக்ஸ் லவர்ஸான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை எங்க ஆன்மாக்கு குணம் அடையறதுக்கும் வளர்றதுக்கும் டெம்பரரியா ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கலாம், அதனாலதான் இப்போ நாங்க தனித்தனியா பிரிஞ்சு பெரிய விஷயங்களை அடையறதுக்கு போயிட்டு இருக்கோம், இதுதான் எங்க காதல், ஃபியூச்சர்ல கண்டிப்பா 2 பேரும் ஒன்னு சேருவோம்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.